பருவமழை பொழிவு, குடிநீர் விநியோகம், பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்து அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்து குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக முதலமைச்சர் 340 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அணைகளில் நீர் இருப்பு, நீர்த்தேக்க அளவு, தமிழ்நாட்டில் தற்போது வரை பெய்திருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் அளவு, அதே போன்று மழை அளவு குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலவரம், நகர மற்றும் கிராம பகுதிகளில் குடிநீர் விநியோகம் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி நடைபெற்று வரக்கூடிய வேளாண் பணிகள் மற்றும் குறுவை சாகுபடி நிலை, வேளாண் பயிர்களுக்கான குறுவை தொகுப்பு விநியோகம் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை செய்திருக்கிறார். ஏனென்றால் மேட்டூரில் நீர் திறக்கப்படாத காரணத்தினால் சிறப்பு குறுவை சாகுபடி தொகுப்பினை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அது விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு தற்போது வரை விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் இன்று ஆலோசனை கூட்டத்தில் கேட்டறிந்திருக்கிறார். இது மட்டுமின்றி கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் கையிருப்பு, அதே போன்று குடிநீர் விநியோகம் மற்றும் பிற அத்தியாவசிய திட்ட பணிகளின் முன்னேற்றம் மற்றும் செயல்பாடு குறித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக மழைப்பொழிவை பொறுத்தவரை இயல்பை விட குறைவாக தான் பெய்திருப்பதாக அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 மாவட்டங்கள்ல 19 முதல் 59% வரை இயல்பை விட குறைவாகவும், செங்கல்பட்டு மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 2 மாவட்டங்களில் 60% குறைவாக மழைப்பொழிவு பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்து குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த 340 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இது தொடர்பான அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்.